ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தென்காசியில் இருக்கிற வாசுதேவநல்லூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயில் மிகவும் பழமையான ஒரு திருத்தலம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிவபெருமான் இங்கே அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறாரு. கணவன் மனைவியோட ஒற்றுமையை உலகத்துக்கு சொல்லும் ஒரு திருவடிவமாக இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம் இருக்குது. இங்கே இறைவன் சிந்தாமணிநாதர், இறைவி இடப்பாகவள்ளி. கோயிலில் அம்மன் இடப்பாகத்திலையும் சிவபெருமான் வலப்பாகத்திலையுமா காட்சி தர்றதுனால அம்மனுடைய பேர் இடப்பாகவள்ளியாக இருக்குது. இந்த கோயிலோட புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிங்கி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தீவிரமான சிவபக்தர். எல்லா சிவபக்தர்களுமே போய் சிவபெருமானை வணங்கும்போது பார்வதி தேவியும் சேர்ந்தே வணங்கிட்டு வருவாங்க. ஆனால் பிரிங்கி முனிவர் மட்டும் சிவனை மட்டும்தான் வழிபட்டுட்டு வருவார். எல்லா நாளுமே பூஜை முடிச்சுட்டு அவர் சிவனை மட்டும்தான் வலம் வருவார். இதை கவனித்த பார்வதி தேவி ஒரு நாள் சிவனுக்கு நெருக்கமாக அருகில் அமர்ந்து கொண்டாங்க. பிரிங்கி மகரிஷி என்ன பண்ணார்னா, அப்போ ஒரு வண்டா மாதிரி சிவனை மட்டும் சுற்றி வலம் வந்துட்டு போயிட்டார். பார்வதி தேவிக்கு பிரிங்கிக்கும் உலக மக்களுக்கும் சிவனும் சக்தியும் ஒன்று தான், வேறு இல்லை அப்படிங்கிறத உணர்த்த விரும்பி அவங்க பூலோகத்தில் ஒரு புளிய மரத்தின் அடியில் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பித்தாங்க சிவபெருமானை நோக்கி. பார்வதி தேவியோட தவத்தின் விளைவாக சிவபெருமான் பார்வதி தேவியை தன்னில் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. சிந்தை மரத்தோட அடியில் பார்வதி தேவி தவம் செஞ்சனால இங்கே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கும் இறைவன் சிந்தாமணிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இங்கே சிவபெருமான் சிவலிங்கமாக காட்சி தராமல் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திலே காட்சி தராங்க. அதனால் அலங்காரம் செய்யும்போது இடபாகத்தில் அம்பாளுக்குரிய சேலையும் வலபாகத்தில் சுவாமி பாகத்துக்குரிய வேஷ்டியும் அணிவிச்சு தான் அலங்காரம் பண்ணுறாங்க. இங்கே உள்ள தல விருட்சம் புளிய மரம். ஆனால் இந்த மரத்தில் உள்ள புளி இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குது. இந்த கோயிலில் பைரவருக்கு வாகனம் இல்லை. பொதிகை மலையை சேர்ந்த பகுதிகளை ஆட்சி பண்ணி வந்த சேர மன்னன் ரவிவர்மன், அவருடைய மகன் குலசேகரன். அவர் கடுமையான ஒரு நோயினால் கஷ்டப்படுறாரு. அப்போ எல்லா சிகிச்சை கொடுத்துமே அவருடைய நோய் குணமாகலை. இதனால் ரொம்ப வருத்தத்தில் அந்த மன்னன் இருக்கும்போது ஒரு சிவனடியார் ஒருவர் சொல்கிறாரு, நீ வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை பூஜித்து வா, அப்போ உனக்கு மகனுடைய இந்த நோய் சரியாகும் அப்படின்னு. மன்னனும் அவருடைய மகனை கூட்டி கொண்டு போய் அந்த தளத்தில் மண்டலம் தங்கியிருந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வராரு. அவருடைய மகனுக்கும் விரைவிலேயே அந்த நோய் குணமாகி நல்ல ஆரோக்கியத்தோடு அவன் நாடு திரும்புகிறாங்க. இதனால் கோயிலோட புகழ் எல்லா இடமும் பரவி வருது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் சடையவர்மன் குலசேகர பராக்கிரம பாண்டியர் இந்த கோயிலை விரிவுபடுத்தி கட்டுறாரு. ஊரில் ஒரு நதி இருக்குது, அது கருப்பை நதி அப்படின்னு அழைக்கப்படுது. நாளடைவில் அது கருப்பா நதி அப்படின்னு பெயர் மாற்றமாகுது. இந்த நதியில் குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு நீராடி வரும்போது அவங்களுக்கு கரு உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மேலும் பிரிந்த தம்பதியினர் இந்த கோயிலுக்கு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி அவங்க ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலில் சித்ரா பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் ரொம்ப பெரிய விழாவாக நடக்குது. அந்த நாளில் தான் சிவபெருமான் பிரிங்கி முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குற வைபவமும் நடக்குது. இங்கே திருக்கார்த்திகை, திருவாதிரை போன்ற பல திருவிழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்க. இப்படியான மிகவும் பழமையான சிறப்பு வாய்ந்த இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை நீங்களும் தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் கோயிலை தரிசனம் பண்ணி இறைவனுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.